சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். எவ்வளோ அற்புதமான வரி பார்த்தீங்களா? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். எவ்வளோ ஒரு அற்புதமான திருக்குறள் பாருங்க. இன்னைக்கு நடக்கிறத வள்ளுவம் அன்றே சொல்லியிருக்கிறது. என்ன அப்படின்னா, வாய்மொழியாக எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம், வாய்மொழியாக எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். எல்லோராலும் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாதுங்க. செய்யறது ரொம்ப அரிதாக தான் காரியம். ஆனால் அதை செய்வது என்பது சரியானவர்களால் மட்டுமே முடியும். சரியானவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். வாக்களிப்பது என்பது சாதாரண விஷயம், எல்லோரும் செய்யலாம். நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், வானத்தை வில்லா வளைச்சிடும், மணலை கயிறா திருச்சிடும், எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் கொடுத்த அந்த வார்த்தையை காப்பாற்றுவது என்பது, அதன்படி நடப்பது என்பது சிலரால் தான் முடியும், உண்மையானவர்களால் தான் முடியும், நேர்மையானவர்களால் தான் முடியும், சத்தியத்தின்படி நடப்பவர்களால் தான் முடியும், ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கு தான் தின முடியும். அப்போ சொல்லிய வண்ணம் செயல் என்கிறது வள்ளுவம். சொல்லிய வண்ணம் செயல். நாம் என்ன சொல்கிறோமோ அதுபடி நடக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு வாக்குறுதி, அப்படிலாம் கிடையாது. நான் உனக்கு தரேன்னு சொல்கிறது அப்புறம் ஏமாத்துறது, அதெல்லாம் கிடையாது. நான் செய்வேன்னு சொல்கிறது அப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது, அப்படி கிடையாது. வள்ளுவம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வாழணும். வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியில் சரியாக நிற்க வேண்டும், துரோகம் இழைக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதை வள்ளுவம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வள்ளுவத்தின்படி நடப்போம்.